வெல்கம் பேக் டு யாஜிரா வீட்டில் ஆன்மீக சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னோட பூஜை வேலைகளையும் வீட்டு வேலையும் எப்படி செய்வேன்னு பதிவு பண்ணியிருக்கேன். பொதுவா வெள்ளிக்கிழமை நாளே பூஜை பண்ணுவோன்னு வேகமா எல்லோருமே வேலைகளை சீக்கிரமா முடிப்போம். அதிகாலையிலே வேகமா எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு துளசி பூஜை பண்ணிட்டேன். துளசி பூஜை வீடியோ தனியா போட்டு இருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல துளசி பூஜை பண்ணுவாங்களான்னு தெரியாது. பண்ணினா நல்லது. அந்த காலத்துல எல்லோரும் கடைபிடிச்சது தானே, நாமும் செய்வோம். நம்ம ஆன்மா சுத்தமா இருக்கிறத வெள்ளிக்கிழமைனாலே சமையல் வேலைகளை சீக்கிரமா முடிப்போம். அப்புறம் பூஜை பண்ணுவோம். இதுலயே நம்முடைய நேரம் கழிந்து விடும். அன்றைய நாள் பொழுது விறுவிறுப்பா போன மாதிரியே இருக்கும். நான் என்னுடைய சமையல் வேலைகளை காட்டியிருக்கேன். பருப்பு, ரசம், பட்டாணி, காலிஃப்ளவர் ரோஸ்ட், அப்பளம், பாயசம்னு செய்துட்டேன். காலையில் துளசி பூஜை பண்ணிட்டு மதியம் சமைச்சு முடிச்சு சாப்பிட்டாச்சு. சாயங்காலம் பூஜை பண்ணுவதற்கு அரளிப்பூவை பறிக்கலாம்னு வந்தேன். ஏற்கனவே பூஜை பண்ணுறதுக்கு கடையில் உதிரி பூக்களை வாங்கிட்டேன். இருந்தாலும் நம்ம வீட்டில் பூத்த பூவை சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கடையில் வாங்கினா பூவெல்லாம் எல்லோருடைய கைப்பட்டு கடைசியில் நம்ம கைக்கு வரும். நம்ம வீட்டில் பூத்த பூவை நம்ம கை மட்டும்தான் படும். அதையே சுவாமிக்கு உடனே படைக்கும் போது பிரபஞ்சத்தில் உள்ள எனர்ஜி செடியில் அப்படியே இருக்கும். உடனே சுவாமிக்கு கொடுக்கும்போது அந்த எனர்ஜி நம்ம பூஜைக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். காலையிலேயே மல்லிகைப்பூவை உதிரியாக வாங்கிட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ இந்த பூக்களை குட்டி குட்டி மாலையாக கட்டி எங்கள் பூஜை ரூமில் உள்ள சிலைக்கு சாத்த போகிறேன். நம்ம கையால் மாலையாக கோர்த்து சுவாமிக்கு போடும்போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும். நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவதை வழக்கமாக வைக்கணும். சில பேர் செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் விளக்கேற்றுவாங்க. ஆனால் தினமும் விளக்கேற்றி பாருங்க. அப்புறம் உங்கள் வீட்டு நிலைமை நல்ல மாற்றத்தை நீங்களே உணரலாம். தீபம் ஏற்றினாலே நம்ம வீட்டுக்கு அனைத்து தெய்வங்களும் வரவேற்கும் செயலாகும். நான் பொதுவாக எங்கள் வீட்டில் சிலை வழிபாடு தான் பண்ணுவேன். ஆனால் கட்டாயம் நித்திய பூஜை பண்ணணும். நித்திய பூஜைன்னா தினசரி அபிஷேகம் பண்ணணும்னு அர்த்தம். வீட்டில் உள்ள திருவுருவ சிலைக்கு கட்டாயம் நைவேத்தியம் வைக்கணும். தினமும் பூஜை செய்தாலே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சிம்பிளாக அபிஷேகம் பண்ணுறதுனா தண்ணீரில் பச்சை கற்பூரம் கலந்து பண்ணினாலே பூஜை ரூமே கமகமன்னு இருக்கும். திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சுத்தமான துணியில் தொடச்சிட்டு குங்குமம் சந்தனம் வைக்கணும். இதுதான் எந்த ஒரு சிலை வழிபாட்டுக்கும் விதிமுறை. வஸ்திரம் சாத்தலாம். பூஜா ஸ்டோரில் விதவிதமாக சைஸ் வரியாக கிடைக்குது. நீங்கள் உங்கள் சிலைக்கு மேட்சாக அதாவது சைஸ் ஏற்ப வஸ்திரத்தை வாங்கி சாத்தலாம். அதே மாதிரி குட்டி குட்டி மாலையும் கிடைக்குது. அதையும் போட்டு அலங்கரிக்கலாம். அபிஷேகம் பண்ணிட்டு வஸ்திரம் சாத்திட்டு பூ மாலையும் போட்டுட்டு சின்ன சின்ன ஸ்லோகம் சொல்லணும். ஸ்லோகம் தெரியாதவங்க புக்கு வாங்கி படிக்கலாம். இப்போதான் எல்லாமே மொபைல் ஃபோனில் சில வெப்சைட்டில் யூடியூப்பில் நிறைய ஸ்லோகம் இருக்குது. அதை வழிபாடு பண்ணும்போது போட்டு கேட்கலாம். கேட்குறத விட உங்கள் மனசால பாடினா அந்த ஸ்லோகத்துக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனசும் தூய்மையாக இருக்கும். தினமும் அபிஷேகம் பண்ண முடியாதவங்க வெள்ளி செவ்வாய்க்கிழமையில பண்ணலாம். சில பேர் எல்லா சிலையும் வைத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். தனித்தனியாக தான் அபிஷேகம் பண்ணுவேன்.
என்னோட பூஜை அறை எப்போதும் பிரகாசமா இருக்கும்னு எல்லா தெய்வத்திற்கும் தனித்தனியா விளக்கு ஏத்துவேன். இத்தனை விளக்கு ஏத்தணும்னு கட்டாயம் கிடையாது. விளக்கு ஏத்துனா வீடே பிரகாசமா இருக்கும். அதனால தான் நான் எப்போதும் நிறைய விளக்கு ஏத்துவேன். பூஜை அறையில குத்து விளக்கு ஏத்துனா நல்லது. பொதுவாக சாய்பாபாவுக்கு வியாழக்கிழமை அபிஷேகம் பண்ணிடுவேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால விளக்கு மட்டும் ஏற்றி பூஜை பண்ணுறேன். பொதுவாக சாய்பாபாவுக்கு உயிர்களுக்கு உணவு கொடுக்குறவங்கள பாய்பாபா முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார். தினசரியும் நம்முடைய வீட்டில் காலையில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டா உயர்வான பலனை தரும். விளக்கு ஒளி நம்முடைய வீடு முழுவதும் மட்டும் நம்முடைய உயர்வான இடத்திற்கு போகும்னு சொல்லுவாங்க. மண்ணுலகமோ விண்ணுலகமோ போற்றி மகிழ்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மணக்கோலத்தை கண்குளிர தரிசிப்பவர்களுக்கு நிறைவான வாழ்க்கையும் நல்ல வரணும் அமையும்னு சொல்லுவாங்க. வடக்கு பார்த்த மாதிரி லட்சுமி குபேரர் விளக்கு ஏத்துறேன். இந்த இடத்துல தான் லட்சுமி குபேரர் சிலை வைக்கணும். அதாவது வடக்கு பார்த்த மாதிரி வைக்கணும். நான் இன்னும் லட்சுமி குபேரர் வாங்கல. இது லாஃபிங் புத்தா. இந்த சிலை பொதுவா ஹாலில் வடக்கு பார்த்து தான் வைக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வராகி அம்மனுக்கு பூஜை பண்ண போறேன். அதுக்கு என்னுடைய அபிஷேகம் பண்றதுக்கு ரெடி பண்ணிய பலகைகளை எடுத்து வைக்கிறேன். இந்த பலகை அபிஷேகத்துக்கு மட்டும் பயன்படுத்துவேன். அம்மனுடைய திருவுருவ படத்தை எடுத்து வச்சுட்டேன். அபிஷேகம் பண்ணக்கூடிய திருவுருவ சிலையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் பண்ண முடியாது, இது தண்ணியை உறிஞ்சிடும். அதனால இந்த திருவுருவ சிலைக்கு அலங்காரம் மட்டும் பண்ணி பூஜை பண்ணுவேன். நான் எப்போதும் அடிக்கடி வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணிடுவேன். ஏன்னா வராகி அம்மா மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். எங்கள் வீட்டில் வராகி அம்மன் திருவுருவ சிலை திருவுருவ போட்டோ எல்லாமே என் வீட்டை தேடி வந்தது. வராகி அம்மன் என் கூட பேசுவதை உணர்வேன். கலியுக தெய்வம், பேசும் தெய்வம். பொதுவாக அம்மனுக்கு சூரிய உதயத்திற்கு முன்னும் சூரிய அஸ்தமான பின்னும் தான் சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் இரவு நேரத்தில் பூஜை பண்ணுறேன். நான் எப்போது 3 அபிஷேகம் தான் செய்வேன். பொதுவாக எல்லா தெய்வத்துக்கும் அபிஷேகம் பண்ண வேண்டும் நினைச்சாலே 3 அபிஷேகம் தான் செய்வேன். எப்போவாவது தான் 5, 7 அபிஷேகம் பண்ணுவேன். உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அம்மா காலில் உங்கள் பிரச்சனையை வச்சுட்டு மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் பிரார்த்தனையை அம்மா நிறைவேற்றுவாங்க. கவலையே படாதீங்க. அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டும்னா அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும். வராகி அம்மனுக்கு நான் இப்படித்தான் எப்போதும் அபிஷேகம் பண்ணுவேன். பக்தியும் விடக்கூடாது, நம்பிக்கையும் விடக்கூடாது. பக்தியும் நம்பிக்கையும் இரண்டுமே வேணும். எல்லாரும் எல்லா விஷயங்களையும் நம்ப மாட்டாங்க. ஆனால் வராகி அம்மனை முறையா தூய எண்ணத்தோட வழிபட்டா நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க. பூர்வ ஜென்ம அடிப்படையிலேயே வராகி அம்மன் அருள் கிடைக்கும். வராகி அம்மன் எதையும் அடக்க வல்லவள். சப்த கன்னியர்ல ஒருத்தியா வேறுபட்டு மிருக பலத்துடன் தேவ குணம் கொண்டவள். கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருவாள். வராகி அன்னைக்கு எதிர்நோக்கும் சக்தி அதிகமாக இருக்கும். அதனாலேயே நம்முடைய கஷ்டங்களை எதிர்நோக்கி பின்னோக்கி தள்ளுவாள். 7 உலகத்துக்கும் காவல் படைத்தலைவி. தன்னை நம்பிய பக்தர்களுக்கு துளி கூட தீவினை அண்டாது காப்பாள். உங்க பிரார்த்தனையை சொல்லி கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு, பருப்பு வடை, பயிறு வகை, சுண்டல், தயிர் சாதம், அன்னாச்சி, மாதுளை இதுல ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக படைக்கலாம். நான் அடிக்கடி வராகி மந்திரத்தை சொல்லி அம்மனிடம் பிரார்த்திப்பேன். இது வராகி அம்மனுக்கு பிடிச்ச மந்திரமும் கூட. பொதுவாக மந்திரம்னாலே தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் கனெக்ட் பண்ற வார்த்தைகள் தான். இதை முறைப்படி சொல்லி வராகி அம்மனிடம் பிரார்த்தனையை தூய மனத்தோட சொல்லுங்க. வராகி அம்மன் மந்திரத்தை முறைப்படி சொல்லுங்க. இந்த மந்திரம் உங்க செல்வ நிலையை உயர்த்தும் மந்திரம். சின்ன மந்திரம் தான், அனைவரும் சொல்லலாம். வராகி அம்மன் பூஜை பண்ணும்போது சொல்லலாம். அந்த மந்திரம் இதோ: ஓம் வரும் ஷாம் வராகி கன்யகாயை நம. ஓம் வரும் ஷாம் வராகி கன்யகாயை நம. ஓம் வரும் ஷாம் வராகி கன்யகாயை நம. இந்த மந்திரத்தை 108 முறை ஜபித்து வரணும். இதை சொல்ல சொல்ல மந்திரம் உருவேறும். இந்த மந்திரத்துக்கு நீங்களே உருவேற்றினா அந்த மந்திரம் நிச்சயம் பலிக்கும். நான் எப்போதும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனது மனக்கவலைகள் குறைந்து வராகி அம்மா நான் இருக்கிறேன்னு என்பது போல இருக்கும். வீட்டில் வராகி அம்மனுக்கு விளக்கு போட்டு திருவுருவ சிலைக்கோ திருவுருவ போட்டோக்கோ மஞ்சள் குங்குமம் போடுங்க. மனதார உங்க பிரச்சனையை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நான் எப்பவுமே வராகி அம்மனுக்கு குட்டி வளையல் அபிஷேகம் பண்ணுவேன். எல்லா அம்மனுக்குமே வளையல் மாலை சாத்துவாங்க. நான் குட்டி வளையலை வைத்து அபிஷேகம் பண்றேன். இந்த குட்டி வளையல் எல்லா பூஜா ஸ்டோர்லையும் கிடைக்கும். மஞ்சள், பச்சை, சிவப்புன்னு 3 கலர்ல கிடைக்குது. நான் சிவப்பு கலர் மட்டும்தான் வாங்கினேன். அம்மனுக்கு இந்த குட்டி வளையல் அபிஷேகம் செய்யும் போது மனதிற்கு இனம் புரியாத சந்தோஷம் வருது.
பொதுவாக கோயிலில் அம்மனுக்கு அணிவித்த வளையல் நாம் அணிந்து கொண்டாலே குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடக்கும். அடிக்கடி நான் சொல்ற இந்த வராகி அம்மனின் மந்திரத்தை தினமும் சொல்லி அபிஷேகம் அலங்காரம் செய்து பூஜை பண்ணி வாங்க. மங்களம் தருவாள் வராகி. எனது வெள்ளிக்கிழமை பூஜை வேலைகள் இதனுடன் நிறைவடைஞ்சிருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்க. வேறொரு பதிவில் என் வீட்டில் பூஜை பண்ணுற பதிவு காட்டுறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.